சொல்லுடா மச்சான். கவின் எப்படி இருக்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லோரும் சூப்பராக இருக்காங்கடா. ஒரு சின்ன மேரேஜ் ஃபங்க்ஷன், எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. சரி, அங்கே எப்படி இருக்காங்க? இங்கெல்லாம் நல்லா இருக்காங்கடா. சாரிடா மச்சி, புது வீடு பண்ணியாச்சு, நீ கூட வர முடியல, ஒரே பிஸி. டேய், இதுக்கெல்லாம் சாரி கேட்கணுமாடா? சரி, வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஃபேமிலி மேன் ஆகிட்ட? ஆமாம், என்னப்பா நீ சிங்கிள் லைஃபு ஜாலியாக இருக்க. சரி, புது வேலை எப்படி இருக்கு? நான் நினச்ச மாதிரியே ஐடி வேலை கிடச்சிருச்சு. வேற என்ன வேணும்? கன்கிராட்ஸ்டா கவினு. நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தது. சரி மச்சி, வீடியோ கால் பண்ணு, பேசுவோம். இருடா, பண்ணுறேன். ஹாய் மச்சான். ஏய், என்னாச்சு? தலையில் அடிபட்டுருக்கு, கண்ணில் அடிபட்டுருக்கு, ஏடாச்சு? என்ன பிரச்சனை? அது ஏன்டா கேட்குற? கம்பெனியில் ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்கடா. 5-10 சம்பாதிக்கிறதுக்கு நாய் பட வேண்டியது இருக்குடா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. ஏய், ஏன்டா அழுகுற? இதில் பாப்பாவுக்கு வேற பிரெயினில் ஆப்ரேஷன் பண்ணுண்டா. இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க. லேக்ஸ் கணக்கில் ஆகுங்கிறாங்க. கம்பெனியில் வேற சேலரி ஒழுங்காக தரமாட்டுறாங்கடா. கேட்டதுக்கு அடித்து துரத்திட்டாங்கடா. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. பேசாமல் செத்தரலாம் போல இருக்குடா. டேய், ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? நம்ம செட்டில் நீ தானே ஜாலியாக இருப்ப, நீயே அழுகலாமா? காசு தாண்ட பிரச்சனை, நான் தரேன்டா உனக்கு. காசெல்லாம் வேணான்டா, பாப்பா மட்டும் பத்திரமா பார்த்துக்க. என்ன அவள் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடு, பாசமாக பார்த்துக்கடா. டேய், நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க, நீ வீட்டுக்கு வா, நம்ம பேசிக்கலாம். இதெல்லாம் பாப்பா மட்டும் பார்த்துக்கடா, அது போதுன்னு எனக்கு, அது போதுண்டா. டேய், நீ வீட்டுக்கு வா, நம்ம பேசிக்கலாம். வரேன்டா. பத்திரமா பார்த்துக்க. என்ன அவள் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடு, பாசமா பார்த்துக்கடா. காலையிலேயே செத்துட்டானா? வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சில பேர்த்துக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கும். என்னன்னாலும் தவறான முடிவுகள் மட்டும் எடுத்துடாதீங்க.